சிபிஐ ஸ்மார்ட் போர்ட்டினூடாக மீண்டும் ஒரு குட்டி வீடியோவில் காப்போத உயர்தர புவியியல் மாணவர்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி. நான் உங்கள் நவராஜ், ஜோ வேர்ல்டு ஆசிரியர். இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னா, மானுட புவியியல் அறிமுகம் என்ற பகுதிக்குள்ள ஒரு 10 MCக்கு பார்க்க போகிறோம். அவதானமாக பாருங்கள், நேரடியாக நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறோம். ஓகே, முதலாவது பாருங்கோ, மானுட புவியியல் என்பதை மிகச்சரியாக குறிப்பிடுவது எது? 5 விடைகள் இருக்கிறதா பார்ப்போம். மனிதன் தனது அறிவு, ஆற்றல், சக்தி ஆகியவற்றை பயன்படுத்தி புவி மேற்பரப்பில் மேற்கொள்ளும் வேறுபாடுகளாலான அனைத்தும் ஆகும் என்று கிடக்கு. இது மானுட நிலத்தோற்றம் என்றதை விளக்குது. 2வது பாருங்கோ, மனிதனுக்கும் தரைக்கும் இடையிலான தொடர்பின் விளைவு, இதுவும் மானுட நிலத்தோற்றம். 3வது பாருங்கோ, மானுட அல்லது மனித புவி இடைத்தொடர்புகளின் ஊடாக மானுட நடவடிக்கைகளின் புவிசார் பல்வகமையை விவரிப்பதாகும். அப்படியே பெண்டிங்ல வைப்போம், அடுத்த விடைய பார்ப்போம். மனிதனுக்கும் பௌதிக சூழலுக்குமான தொடர்பின் தன்மையை விவரிப்பதாகும். இல்லை, இது சரியான விடை பார்த்தீங்கன்னா, மனித புவி இடைத்தொடர்புகளின் ஊடாக மானுட செயற்பாடுகளின் புவிசார் பல்வகமையை விவரிப்பதாகும். ஸோ சரியான விடை 4வது விடை. ஓகே, 2வது கேள்வி போறோம் பாருங்க. புவியியல் என்பதற்கு அலெக்சாண்டர் ஒன் ஹம்போல்ட் மற்றும் கார்ல் ரிட்டர் ஆகியோர் கூறிய கருத்து எது? ஓகே, மீண்டும் பாருங்க விட வருது. மனிதன் தனது அறிவாற்றல், சக்தி ஆகியவற்றை பயன்படுத்தி புவி மேற்பரப்பில் மேற்கொள்ளும் வேறுபாடுகளாலான அனைத்துமாகும். இல்லை. மனிதனுக்கும் தரைக்கும் இடையிலான தொடர்பின் விளைவாகும். இல்லை. புவி மேற்பரப்பு தோற்றப்பாடுகளின் பல்வகைமையை விவரிப்பதாகும். இது ரிச்சர்ட் ஹட்சன் கூறிய கருத்து. மனித சூழல் இடைத்தொடர்புகளின் ஊடாக மானுட நடவடிக்கைகளின் புவிசார் பல்வகமையை விவரிப்பதாகும். இல்லை, இது மானுட புவியியல் என்றால் என்ன என்பதற்கான விளக்கம். மனிதனுக்கும் பௌதிக சூழலுக்குமான தொடர்பின் தன்மையை விவரிப்பதாகும். இதுதான் பிள்ளைகள் விட அலெக்சாண்டர் ஒன் ஹம்போல்ட்டும் கார்ல் ரிட்டரும் கூறிய கருத்து. மனிதனுக்கும் பௌதிக சூழலுக்கும் இடையிலான தொடர்பின் தன்மையை விவரிப்பது புவியியல் ஆகும். ஸோ 5வது விடை. ஓகே, அடுத்தது 3வது கேள்விக்கு போறோம் பாருங்க. புவியியல் என்பதற்கு ரிச்சர்ட் ஹட்சன் கூறிய கருத்து பின்வருவனவற்றுள்ளது. மனிதனின் உலகியற் சாதனைகளை ஆராயும் கல்வியாகும். இல்லை, இது ஜீன் ப்ரூனே சொன்ன கருத்து. மனிதனுக்கும் தரைக்கும் இடையிலான தொடர்பின் விளைவாகும். அகைன் அண்ட் அகைன் மானுட நிலத்தோற்றம். புவி மேற்பரப்பின் பரப்பியல் வேறுபாடுகளை கற்றலாகும். பின்பண்ணி வச்சிருப்போம். மனித புவி இடைத்தொடர்புகளின் ஊடாக மானுட நடவடிக்கைகளின் புவிசார் பல்வகமையை விவரிப்பதாகும். இது மானுட புவியியலுக்கு விளக்கம் என்று ஏற்கனவே சொல்லிட்டேன். மனிதனுக்கும் பௌதிக சூழலுக்குமான தொடர்பின் தன்மையை விவரிப்பதாகும். இது அலெக்சாண்டர் ஒன் ஹம்போல்ட் அண்ட் கார்ல் ரிட்டர் ஆகியோர் கூறிய கருத்து. ஸோ இந்த கேள்விக்கு எங்களை விட 3வதுக்கு ரிச்சர்ட் ஹட்சன் சொன்னது புவி மேற்பரப்பின் பரப்பியல் வேறுபாடுகளை கற்றல் புவியியலாகும் என்பதாகும். அப்ப 3வது விடை. 4வது வினா பாருங்கோ. பின்வருவனவற்றுள் மானுட புவியியலின் உபப்பிரிவுகளில் அடங்காதது எது? இப்ப அடங்காதது எதென்று கேட்டா, அடங்குறது எதென்று தெரிஞ்சிருந்தா சரிதானே? யோசிப்பார். அபிவிருத்தி புவியியல், அரசியல் புவியியல், கலாச்சார புவியியல், பொருளாதார புவியியல், கிராமிய புவியியல், கைத்தொழில் புவியியல், நகர புவியியல், விவசாய புவியியல், குடியிருப்பு புவியியல், இதெல்லாம் மானுட புவியியலினுடைய உபபிரிவுகளாக அடங்கும். அப்ப இதுல எது வராது? அரசியல் புவியியல் ஒரு மானுட புவியியல், காலநிலை புவியியல் அது பௌதிக புவியியல். ஸோ இந்த கேள்விக்குரிய விடை பார்த்தீங்கன்னா காலநிலை புவியியல் 2வது விடையாக இருக்கும். அது பொருளாதார புவியியல் மானுட புவியியல், விவசாய புவியியல் மானுட புவியியல், கிராமிய புவியியல் ஆல்சோ மானுட புவியியல். ஸோ விடை 2வது விடை. 5வது வினாவுக்குள்ள நுழையிறம் பாருங்க. பின்வருவனவற்றுள்
மானிட நிலத்தோற்றம் என்பதை மிகச்சரியாக குறிப்பிடுவது. எது மானிட நிலத்தோற்றம்? மனிதனுக்கும் தரைக்கும் இடையிலான தொடர்பின் விளைவுதான் பிள்ளைகள் மானிட நிலத்தோற்றம். மனிதனுக்கும் பௌதிக தரைக்கும் இடையிலான தொடர்பின் விளைவுதான் மானிட நிலத்தோற்றம். ஸோ அந்த பொருள் பட இங்கே எங்கேயா இருக்காண்டு பார்ப்போம். மனிதனின் உலகியல் சாதனைகளை ஆராய்வது இல்லை, மனிதனுக்கும் தரைக்கும் இடையிலான தொடர்பின் விளைவாகும். ரெண்டாவது விட வந்துட்டு. ஸோ மூன்றாவது, நாலாவது, அஞ்சாவது வாசிக்கணும் என்ற தேவையே கிடையாது. ஸோ நேரடியாக நாங்கள் ஆறாவது கேள்விக்கு போயிடுவோம். அப்போ விட வந்து இது அஞ்சாவது கேள்விக்கு இரண்டாவது விட. ஆறாவது கேள்வி போகிறோம் பாருங்க. ஆறாவது மானிட நிலத்தோற்றத்தின் வெளிப்புற பல்வகமைக்கான 2 காரணங்களை சரியாக குறிப்பிடும் விடை. எல்லா இடத்திலையும் ஒரே மாதிரியான மானிட நிலத்தோற்றம் இல்லை. இலங்கை எடுத்துக்கொண்டீங்கண்டா மத்திய மலைநாட்டில் பெருந்தோட்ட பயிற்சியையும் சிறு ஏற்றுமதி பயிர்கள் கருவாமிளகு, ஏலம், கிராம்பு, சாதிக்காய் முதலிய சிறு ஏற்றுமதி பயிர்களும் அதிகமாக இருக்கும். எங்கள் இடங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உலர் வலயத்தில் கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவுனியா நீர்ப்பாசனத்தை அடிப்படையாக கொண்ட நெற்பயிற்சியைக்குத்தான் அதிக நிலம் பயன்படுத்தப்படும். ஸோ இந்த இடத்துல இந்த மானிட நிலத்தோற்றத்தை பௌதிக சூழல் தீர்மானிக்கும். மானிட நிலத்தோற்றத்தின் வெளிப்புற பல்வகமைக்கான முதற்காரணம் பௌதிக சூழல். இரண்டாவது தனி மனித தீர்மானம். நான் கிளிநொச்சியிலே இருக்கிறேன், எனக்கு நெற்பயிற்சியை மேற்கொள்ள விருப்பம். இன்னும் ஒருவன் என்ற நண்பனும் கிளிநொச்சியில தான் இருக்கிறான், அவனுக்கு விருப்பம் காய்கறி பயிற்சியை செய்யத்தான் விருப்பம். இப்போ யோசிச்சு பாருங்க. என்னுடைய மானிட நிலத்தோற்றம் நெற்பயிர் செய்கை, அவற்ற மானிட நிலத்தோற்றம் என்ன காய்கறி செய்கை. வேறுபடுதா இல்லையா? இந்த வேறுபாட்டுக்கு என்ன காரணம்? மனிதனுடைய தீர்மானம். அப்போ மானிட நிலத்தோற்றத்தின் வெளிப்புற பல்வகமைக்கு 2 காரணம். ஒன்று பௌதிக சூழல், இரண்டாவது மனிதனுடைய தீர்மானங்கள். ஓகேயா? ஸோ பாருங்க எத்தனையாவது விட இருக்குன்னு பௌதிக சூழலும் மானிட தீர்மானங்களும் முதலாவதுடைய வந்துச்சு. ஸோ நாங்கள் அப்படி 7வது கேள்விக்கு போயிடுவோம். இலங்கையில் எந்த வலயத்தில் நிலத்தோற்றம் அதிக அளவில் நீர்ப்பாசனத்தை அடிப்படையாக கொண்ட விவசாய நோக்கத்திற்கு பயன்படுத்தப்படுகிறது? நீர்ப்பாசனம் மைண்டில் வைக்கணும். குளங்கள், கால்வாய்களை வச்சு அதனூடாக விவசாயம் செய்தால் அதுதான் நீர்ப்பாசன பயிர் செய்கை. இலங்கையில் எந்த வலயத்தில் இது சாத்தியம்? உலர் வலயம். எந்த நேரமும் மழை பெய்யுமெண்டா இன்னத்துக்கடாப்பா குளங்கள், கால்வாய்களை கட்டி வைப்பாங்க. உலர் வலயம், ஒரு பருவத்தில் மாத்திரம் மழையை பெறுகின்ற வலயம். ஸோ இந்த கேள்விக்கு விடைய வந்து பார்த்தீங்கன்னா உலர் வலயம் என்ற விடை இருக்கணும். எத்தனாவது விடையா இருக்கு பாருங்க. உலர் வலய, தாழ்நில உலர் வலயம். உலர் வலயத்திலையும் உயர்நில உலர் வலயம். அங்கே நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தியா? பதுள யோசிச்சு பாருங்க. பதுள பிரதேசம், நக்கல்ஸ் பிரதேசத்தில் நீர்ப்பாசனத்தை பயன்படுத்தியா விவசாயம் செய்கிறான்? இல்லை. அப்போ எங்கே அதிக அளவில் நீர்ப்பாசனம் பயன்படுத்தப்படுதண்டா? தாழ்நில உலர் வலயம். உலர் வலயம், அதிலும் தாழ்நில உலர் வலயம் என்பது மிகச்சரியான விடையாக இருக்கும். ஸோ 3வது விடை. இலங்கையில் மத்திய 8வது வினா. இலங்கையில் மத்திய உயர்நிலத்தின் மானிட நிலத்தோற்றம் பற்றிய சரியான கூற்று. மத்திய உயர்நிலம் எது? மத்திய மலைநாடு. அங்கே என்ன கிடக்கு? 2 கிடக்கு. 2 தான் அதிகமாக கிடக்கு. 2 கிடக்குன்ற வேற எதையும் யோசிக்கிற இல்லை. ஒன்று பெருந்தோட்ட பயிற்சியை கிடக்கு, தேயிலை, ரப்பர், தெங்கு. 2வது வர்த்தக பயிற்சி, அதாவது சிறு ஏற்றுமதி பயிர்கள் இருக்கு, கருவாமிளகு, ஏலம், கிராம்பு, சாதிக்காய். அப்போ என்ன சொல்ல போற? பெருந்தோட்ட பயிற்சிக்கும் இந்த சிறு ஏற்றுமதி பயிர்களுக்காகவும் அதிக நிலம் பயன்படுத்தப்படும். எங்க மத்திய மலைநாட்டில். அப்படி ஒரு விடை இருக்காண்டு பேர். நீர்ப்பாசனத்தை அடிப்படையாக கொண்ட விவசாய பொருளாதாரத்திற்கு அதிக நிலம் பயன்படுத்தப்படுகிறது இல்லை. தேயிலை, ரப்பர், தெங்கு முதலிய பெருந்தோட்ட பயிர்களுக்கும் சிறு ஏற்றுமதி பயிர்களுக்கும் பெருமளவு நிலம் பயன்படுத்தப்படும் என்பதுதான் விட. ஸோ இந்த ஆன்சர் லோக் பண்ணிக்கொள்வோம். 2ஆம் இலக்கம். 9வது கேள்வி போறீங்க. உலகளாவிய மானிட நிலத்தோற்றத்தில் ஏற்பட்டுள்ள மிக முக்கியமான மாற்றம். இன்றைக்கு மானிட நிலத்தோற்றத்தில் என்ன பிரதான மாற்றம் இருக்கு உலகத்தில் என்று பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் இருந்து இந்த ஆரம்ப பொருளாதார நடவடிக்கைகளுக்காக பெருமளவு நிலம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. பட் இன்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் 3ஆம் நிலை பொருளாதார நடவடிக்கைகளுக்குத்தான் அதிக நிலம் பயன்படுத்தப்படுது. கைத்தொழில், வர்த்தகம் மற்றும் சேவைத்துறை நோக்கங்களுக்காக அதிக நிலம் பயன்படுத்தப்படுகிறது என்றதுதான் சரியான விடையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா பௌதிக நிலத்தோற்றம் அதிகமாக நுகரப்பட்டு வருகிறது தான்
அண்மைக்கால மாற்றம் என்று சொல்ல இயலாது. கைத்தொழில் வர்த்தகம் மற்றும் சேவைத்துறை நோக்கங்களுக்காக இன்று அதிக நிலம் பயன்படுத்தப்படுகிறது. இதுதான் விட. ஸோ 2ஆம் நம்பர் 9வது கேள்விக்கு 2வது விட. ஐக்கிய அமெரிக்காவின் 10வது வினாபிள்ளைகள். ஐக்கிய அமெரிக்காவின் இரும்புருக்கு கைத்தொழிலின் அமைவிடத்தை தீர்மானித்தது. ஆரம்ப காலங்கள் ஐக்கிய அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா இந்த இரும்புருக்கு கைத்தொழில் மையங்கள் எல்லாம் பேரேரி கரையோரத்தில் அமைந்திருந்தன. சுப்பீரியர், மிக்சிகன், பியூரன், நீரி, ஒன்றாரியோ என்று அழைக்கப்பட்ட பஞ்சவாவிகளின் பக்கத்தில் தான் இருந்ததெல்லாம். காரணம் அங்கே இருந்த நிலக்கரி. ஸோ இரும்புருக்கு கைத்தொழிற்சாலையின் அமைவிடத்தை ஐக்கிய அமெரிக்காவில் தீர்மானித்தது நிலக்கரி. அதுக்கும் விடை 2. ஸோ இன்றைக்கு நாங்கள் என்ன செய்திருக்கிறோம் சொன்னால் இந்த சிபிஐ ஸ்மார்ட் போர்ட்டின் ஊடாக 10 MCQவோட உங்களை சந்திச்சிருக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு குட்டி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.